50% சாட்டிஸ்ஃபைடோட இருந்த விஜய் சேதுபதியோட எபிசோட். ஆனால் பேசுவார்னு நினைச்ச சில விஷயங்களை பேசாததற்கான காரணம் என்ன? இவ்வளோ ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா கூட இந்த ஹவுஸ்மேட்ஸ் திருந்துவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இதை தாண்டி பிக் பாஸ் வீட்டிலேருந்து வெளியேற்றப்பட்ட நபர், இது மட்டும் இல்லாமல் வைல்ட் கார்டாக உள்ள ஒரு நபர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது பற்றின தெளிவான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பிக் பாஸ் சீசன் 9 ரிவ்யூ 20வது நாள். நான் உங்கள் விஜய் டாமினிக். அதாவது ரொம்ப நாளுக்கு அப்புறமா நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைடான ஒரு எபிசோட் கொடுத்த விஜய் சேதுபதி அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இதில் ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் அண்ட் சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடானு கேட்டீங்கன்னா கிடையாது, ஒரு 50% சாட்டிஸ்ஃபைட் தான். ஏன்னா அவர் வந்த ஒரு அக்ரேஷனுக்கும் இன்னைக்கு விட்ட 4 ப்ரோமோவும் பார்க்குறப்ப விஜய் சேதுபதி ஃபுல் ஆன் ரோஸ்ட் மோட் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தேன். ஏன்னா வெளியில் எல்லாரும் ஹேஷ்டேக் போட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, எப்போ கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுப்பீங்க, எப்போ திவாகரை நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணுவீங்க, எப்போ கண்டிப்பீங்க. ஏன்னா இது ஜாதி பெருமையெல்லாம் பேசினார். உள்ள பார்த்தீங்கன்னா அரோராவாக இருக்கட்டும், பார்வதி கமருதீன் இவங்களோட கான்வர்சேஷனாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் எப்போ ரெட் கார்டு கொடுப்பீங்க, ஆர்எல்ஸ் எப்போ வார்னிங் பண்ணுவீங்கன்னு சொல்லி எல்லாரும் ஹேஷ்டேக்ஸ் போட்டு கேட்க ஆரம்பிச்சதோட ஒரு விளைவு இன்னைக்கு விஜய் சேதுபதியோட இன்ட்ரோலே தெரிஞ்சுது. மனுஷன் உள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு லாஃப் இல்லாமல், பழைய மாதிரி வந்து அந்த ஃபேன்ஸோட அந்த ஆடியன்ஸோட ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் தான் இருந்தார். உள்ளே வழக்கம் போல் அகத்தின் வழியே வந்து உள்ளே போவோன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் வணக்கம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. தலைமை அந்த கடுப்பில் இருக்குது. வீட்டுக்குள்ளே ஒரு அமைதி. அந்த அமைதியிலேருந்து ஆரம்பித்து, ஆனால் ஸ்டார்டிங்லேருந்து ஸ்லிப்பர் ஷாட்டு, பட் இன் டீப்பில் கொடுத்துருக்கலாம். ஏன்னா விஜய் சேதுபதிக்கும் கமலுக்குமான வித்தியாசமே, கமல் சார் இறங்கி ஒரேடி அடிச்சிருவார். விஜய் சேதுபதி பார்த்தீங்க அப்படின்னா அதை பண்ண மாட்டேங்கிறார். ஒரு கட்டத்தில் பர்சனலாக எடுத்துகிட்டு போகிறாருங்கிற மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் வருது. அப்போ இன்றைக்கி அவர் என்ன பண்ணிக்கலாம், டு தி கோர் இறங்கிருக்கலாம். ஆனால் முழுசாக இறங்காமல் கொஞ்சம் பேசுவார், திரும்பி டாக் பேக்கில் வரும், ஒரு பிரேக்கில் போவார். சார் இவ்வளோ டீப்பாக இறங்காதீங்க, உங்களோட பர்சனல் ஒப்பீனியன் மாதிரி இருக்குன்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க போல். திரும்ப வந்து மேலாபடியாக பேச ஆரம்பிப்பார். ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு ஸ்லிப்பர் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் இருந்தே இருக்குது. அது யார் யாருக்குன்னு நம்ம வந்து தனிப்பட்டு சொல்ல தேவையில்லை. ஏன்னா எல்லாருக்குமே, குறிப்பாக பார்வதிக்கு இந்த எபிசோடு வந்து எப்படி சொல்றேன்னா, பார்வதி ஹேட்டர்ஸ்க்கு, இல்லைனா பார்வதி செய்த அந்த ஒரு நாகரிகம் இல்லாத செயலுக்கு பதிலடி கிடைச்ச மாதிரி எனக்கெல்லாம் அப்படிதான் இருந்தது. ஏன்னா நான் தொடர்ந்து இந்த வார ரிவ்யூவில் சொல்லிட்டு பார்வதி வந்து ஒரு ஆர்ஜேவாக இருந்தாங்க, ஒரு ஆங்கராக இருந்தாங்க, வெளில ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர், பல பேர் இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. ஆனால் உள்ளே போய் அவங்க பிஹேவ் பண்ணுற விதம்ங்கிறது எந்த அளவு சரியாக இருக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதை இன்னைக்கு விஜய் சேதுபதியை கேட்டார், பாரு உங்களோட வார்த்தை விளையாட்டலாம், எம்மா நான் வந்து உங்களை இப்பெல்லாம் எதிர்பார்க்கல. அவர் வந்து திட்டுறாப்புல விஜய் சேதுபதி. ஆனால் அதையே பாரு வந்து கேட்டுட்டு இருக்கதா இருக்கட்டும். அதுக்கப்புறமா அந்த வார்த்தையில் விளையாடக்கூடிய விளையாட்டு அப்படின்னு சொன்னார்ல, அது எதுக்குன்னா இந்த தைரியத்தை பற்றி பேசுறதுக்கு ஒரு டாஸ்க் வச்சாங்க. என்னன்னா, இந்த வீட்டில் யார் தைரியசாலி நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த கேள்வி என்னன்னா, இவன் வந்து தன்னை தைரியசாலி நினச்சிக்கிறான், ஆனால் அவ்வளோப்பட்ட தைரியசாலி கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தை விஜய் சேதுபதி கிளைமேக்ஸில் ஒரு டாஸ்க் கொடுத்தாரு. இது இந்த ஹவுஸ்மேட்ஸ் இருக்காங்க இல்லை, வழக்கம் போல் எல்லா சீசனில் நடக்கிற மாதிரி தவறாக புரிஞ்சுக்கிட்டு உண்மையாகவே தைரியசாலி தான் கேட்குறாரு போலன்னு அவங்களுக்கு யாரெல்லாம் ஃபேவரோ அப்படின்னு பார்த்து ஒரு ஆளும் சொன்னாங்க. அதிகப்படியாக திவாகரை சொன்னாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கனியக்காவை சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பார்வதி 1-2 பேர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. திவாகருக்கு நிறைய பேர் வந்து ஒரு பாசிட்டிவான தைரியசாலியை கொடுக்குறாங்க, டாஸ்க்கே என்னன்னு புரியாமல். ஆனால் பார்வதி எந்திரிச்சு திவாகர தைரியசாலின்னு சொல்லணும், ஆனால் அது வந்து மனசுலன்னு சொல்லக்கூடாது. அதே நேரம் அவர் எப்படி மார்க் பண்ணணும்னு சொல்லி ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கையில் தன்னை தைரியசாலி நினச்சிக்கிறாரு. அப்போ கூட பார்த்தீங்கன்னா குருட்டுத்தனமான நம்பிக்கை. அப்போ வந்து அவர் குருட்டுத்தனமான நம்பிக்கையிலனா தைரியசாலியே கிடையாது, சும்மா அவனே தைரியசாலி நம்பிக்கிறான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை பார்வதி இங்கே எடுத்து வைக்கிறான். இதனால விஜய் சேதுபதி கடுப்பாயிடுறாரு. இங்கே மட்டும்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, தலைமை ஸ்டார்டிங்லேருந்து கடுப்பாயிடுறாரு. ஏன்னா போன வாரமே பண்ணார், பார்வதி அதை பண்ணாதீங்க, இது ரொம்ப தப்பு அப்படின்னாரு. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் விஜய் சேதுபதி பேசியிருக்கும், ஒரு பக்கம் இப்படி பண்ணிருந்தாங்க அங்கேயே. இது மட்டும் இல்லாமல் அதுக்கு முதல் வாரம் பார்த்தீங்கன்னா பிரவீன் காந்தி எவிக்டான எபிசோடில் ஒரு மாதிரி பண்ணிட்டு, இது மாதிரி தொடர்ந்து பார்வதியோட ஆட்டிடியூட்ஸ் அப்படிங்கிறது விஜய் சேதுபதி வந்தாலும் அப்படிதான் இருக்குது. யார் வந்தாலும் நானாக தான் இருப்பேன், நான் யாரையும் மதிக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு இடத்துல பார்வதி இருக்காங்க இல்லையா. ஸோ அதை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் திவார்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அப்படி கழுத்தெல்லாம் பிடிச்சிட்டு மேலே ஐயோ முடியலன்றப்ப தலைமை வெறியாகி, பார்வதி இதெல்லாம் பண்ணாதீங்க, இதெல்லாம் வந்து உங்கள் வீட்டோடு நிப்பாட்டிங்க, இது வந்து நீங்கள் அட்டென்ஷன் கிரியேட் பண்ண செய்கிறீங்களா, க்யூட்டாக செய்கிறீங்களான்னு தெரில, ஆனால் இரிட்டேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு வார்த்தை ஒன்று வைப்பார் பாருங்க. இதெல்லாம் பொறுத்துக்கணுங்கிற அவசியம் என்கிட்ட கிடையாது. அதாவது செருப்பு சாணியில் முக்கி சட்டார் புட்டார்னு அடித்த மாதிரி இருந்துச்சுன்னு நான் சொல்லலை. என் பக்கத்தில் கூட பிக் பாஸ் உட்காந்து பார்த்தேன், என்ன இந்த அடி அடிக்கிறாப்புல அப்படின்னு. இருறா போக என்ன அடிப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தைரியமான டாஸ்கில் பேசிகிட்டு இருக்கும்போது பார்வதியோட ஒப்பீனியன் பேசுகிறப்ப அவங்க சொல்கிறாங்க, சார் இவங்க மத்தியில் உள்ள ஆடுறதே எப்படி சொல்கிறது, எப்பயுமே நம்மளை ஒரு பதட்டத்திலே வச்சுருப்பாங்கன்றப்ப இப்போ பதட்டத்தை பற்றி அக்கா பேசுகிறா அப்படின்ட்டு விஜய் சேதுபதி ரொம்ப கேவலமான, அது பார்த்தீங்கன்னா ஒரு கேவலமான சைன் மீன் அங்கே ஆப்போசிட்டில் இருக்கும் கேவலப்படுத்துறது. இவன் சொல்கிறான் பாரு, இவன்டா அந்த டெம்ப்ளேட் எடுத்து இங்கே பார்வதிகிட்ட சொல்லுவார். ஆனால் பார்வதிக்கு அதுவும் புரியாமல் ஐயோ அப்படின்வாங்க. அதாவது என்னன்னா, இந்த வீட்டில் இருக்கவங்களாம் கதிகலங்க வைக்கிறேன், இந்த வீட்டில் இருக்கவங்களாம் ஒரு ரணகாலத்தில் வாழ வைக்கிறேன் பார்வதி தான், நீ தான். ஆனால் நீ மற்றவங்கள சொல்கிறியா பார்த்தியா அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி ஒரு கருத்தை இங்கே பதிவு பண்ணிட்டு, நான் வந்து சிறிய இடைவேளை எடுத்துகிட்டு போய் சிரிச்சுட்டு வரேன்னு சொல்லி போயிடுவார். ஆக மொத்தம் இன்னும் எபிசோடு பார்வதிக்கு பயங்கரமான ரோஸ்ட் எபிசோட் தான். உங்களுக்கு ஃபேவரான நபர்களை வந்து நீங்கள் ஃபேவரிசம் பண்ணுறது, அதுக்கப்புறமா அந்த பாட்டில் டாஸ்க், அந்த லேபர்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் சேலர்ஸ், அதே நேரம் QC டீம்ன்ற அப்படிங்கிற டாஸ்க்லாம் இறங்கி ரோஸ்ட் பண்ண விதம் இன்னைக்கு பிடிச்சிருந்தா. ஆனால் இண்டீப்பாக அவர் ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்கப்போ சடனாக ஒரு பிரேக் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. அது வந்து பின்னாடி பேக் ஹேண்ட்லேருந்து கூப்பிட்டாங்க, அவர் பிரேக் போயிட்டார். வந்ததுக்கப்புறமா
சரி ரொம்ப இறங்கிட்டோம்னு சொல்லி அதுக்கப்புறம் அப்படியே டைவர்ட் பண்ணி அடுத்தடுத்த டாபிக்ஸை பேச ஆரம்பிச்சாரு. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா பார்வை ரோஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கமருதீன் கிட்ட வராரு. கமருதீன் வந்து ஒரு மேனரிசம் பண்ணுறது இதெல்லாம் பேசுகிறாருல, அப்போ தலை வெறியாயிட்டு, கமருதீன் உங்களுக்கு வந்து மரியாதை வெளில கூடுதுன்னு நினைக்கிறீங்களா? மரியாதைலாம் கூடல, அதாவது மரியாதைலாம் கூடலை அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி சொல்கிறது வேற, மரியாதைலாம் கூடல அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. அப்படின்னா மரியாதைலாம் உனக்கு கூடல, அதெல்லாம் இறங்கி கேவலமான இடத்துக்கு நீ போயிட்டு இருக்க அப்படின்ற மாதிரியான ஒரு வார்னிங். ஸோ அந்த ஒரு வார்னிங் இன்னைக்கு வந்து கமருதீன்ட்ட கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்கள்ல பார்வதிட்ட ஆர்கியூ பண்ணுறவன் உங்ககிட்ட ஆர்கியூ பண்ண மாட்டான் தெரியுமா? ஏன்னா உங்ககிட்ட ஒருத்தவங்க பேச்சு வழக்கே பிடிக்கல அப்படின்றப்ப கூட திரும்ப கமருதீன் சுற்றி வளைக்கிறாரு. விஜய் சேதுபதி எபிசோடுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை அவரோட பிஹேவியர் பார்வதி கூட ஜெயிலில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்வர்டாக அதான் மற்றவங்களை கமெண்ட் பண்ணுறதே என்னமோ பிக் பாஸ் வீட்டில் நமக்கு எல்லா உரிமையும் கொடுத்துரு, இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுனாலே இங்கே இருக்க மற்ற ஹவுஸ்மேட்ஸே நம்ம எப்படி வேணால் பேசிக்கலாங்கிற ஒரு உரிமை அவர்கிட்ட இருக்கதை அவர் நினச்சிக்கிறாரு. ஸோ அவங்களும் பார்வதி சகட்டி மேனிக்கு வந்து ஒரு பக்கம் எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி எபிசோடில் வந்து பொட்டிப்பாமல் அடங்கின்னு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு அமைதியாக இருக்காப்புல. திரும்ப விஜய் சேதுபதி போனதுக்கப்புறமா சாட்டர்டே எபிசோட் முடிஞ்சதுக்கப்புறமா திரும்ப வாட்டர்மெலன் பண்ணது எனக்கு பிடிக்கல, துரோகம் அப்படின்னு சொல்லி திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்போ புரியுதா? அப்போ வந்து சேதுபதி வந்து நிற்கக்கூடிய அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு மட்டும் தான் மரியாதை, அந்த நேரம் தான் அவங்க நடிப்பாங்களே தவிர அதை தாண்டி நடிக்க மாட்டாங்க. இது பத்தாவதுக்கு கமருதீன் பாராட்டு போய் கிளாஸ் எடுக்கிறார். நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணி பாராட்டு வாங்குறோமா, அதே நேரம் நம்மளை வந்து ஒருத்தன் கிரிட்டிசைஸ் பண்ணால் அதை நம்ம அக்செப்ட் பண்ணணுங்கிற மாதிரியான ஒரு விஷயம் பண்ணுறாரு. இதை பேசுறதுக்கு உனக்கு டிசர்வே கிடையாதுப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. ஒரு பக்கம் கமருதீனையும் போட்டு ரோஸ்ட் பலன்னு அப்படியே தேய்ச்சி எடுத்துட்டாப்புல. திவாகரா இருக்கட்டும் எல்லாருமே இன்னைக்கு யாரும் சிரிக்காதீங்க, உங்களோட சிரிப்பை நான் பார்க்க வந்து தொலைலடா அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த ஷோ ஒரு வாரம் வெளியில் நாரிடுச்சு, நீங்கள் பண்ண ஷோ வந்து பார்க்குறப்ப எனக்கு வாந்தி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா வந்து அரோரா வந்து அந்த பாகக்காய் ஜூஸ் குடிச்சதுக்கப்புறம் வாந்தி எடுக்கிற மாதிரி பண்ணுவாங்கல்ல, என்ன வாமிட் வருது, ஆமாம் இப்படி தான் வந்து எல்லாருக்கும் இருந்தது, நீங்கள் பண்ணது இதோட கசப்பாக இருக்குன்னு சொல்லி ஒரு வாரம் நீங்கள் ஒரு அக்லியான டர்ட்டியான கேம் விளாண்டிங்க அப்படின்றத விஜய் சேதுபதி சொல்லிட்டார். இது மட்டும் இல்லாமல் மென்ஷனே பண்ணிட்டாரு, ஏன் ரெட் கார்டு கொடுக்காம இருக்கீங்க அப்படிங்கிறதே மென்ஷன் பண்ணிட்டார். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கமருதீன், இன்னொரு பக்கம் பார்வதி, அதோட முடிச்சாராங்கிட்ட அதான் கிடையாது. இன்னொரு பக்கம் திவாகருக்கும் வந்து நீங்கள் வந்து எல்லா நேரம் நியாயவாதி, நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்றதை சொல்லாதீங்க திவாகர் அப்படின்னு சொல்லிட்டு அதே நேரம் அங்கே QC ஒர்க்கில் கரெக்டாக இருந்ததுக்காக ஒரு பாராட்டம் கொடுத்தாரு. அதுக்கப்புறமா வராரு நம்ம அக்கா ஆதிரை கிட்ட. ஏன்னா இந்த வாரம் பல பேர் பண்ண விஷயங்கள்ல ஆதிரை பண்ணது மறைஞ்சிரும் நினைச்சோம், ஆனால் அது மறையல. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கால் மேலே கால் போட்டு இங்கே ஒரு பக்கம் வினோத் உட்காந்தாலும் திரும்ப அது கால் எடுத்து மூஞ்சிட்ட காட்டுனதுங்கிறது எப்பயுமே சென்சேஷனான ஒன்று. இது சீசன் 4ல் பார்த்தீங்க அப்படின்னா பால ஆறிக்கிட்டு தூக்கி காலகட்டம் வரல, அது மாதிரியான இஷ்யூஸ்லேருந்து இது இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆதிரையுமே கொஞ்சம் இறங்கி பிளாஸ்ட் பண்ணுவார் அப்படின்னு நினச்சப்ப இறங்கி பிளாஸ்ட் பண்ணாமல் மூஞ்சில் அடித்த மாதிரி பேசி நிறைய விஷயங்களை பண்ணுறது. ஏன்னா இந்த வாரம் எவிக்ட் ஆனது யார் அப்படிங்கிறது தெரியும், ஆதிரை தான் அந்த வீட்டை விட்டு எவிக்ட் ஆகிட்டாங்க. ஸோ எவிக்ட் ஆகிறப்பே நம்ம செஞ்சு அனுப்ப முடியும், ஆனால் அதுக்கப்புறம் ஆதிரை நம்ம எதுவும் பேச முடியாது, அது உள்ளே நம்மளை மதிக்கல, வெளில போனால் மதிக்குமா அப்படிங்கிறது அவருக்கு தெரியல. அதனால ஆதிரை வச்சு உள்ளே ஒரு செஞ்சுட்டு நீ போயிட்டு வாமா டாட்டா பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு தலைவி அமைச்சிட்டாங்க. ஸோ இந்த வாரம் வெளியேற்றப்பட்ட நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம ஆதிரை தான். ஸோ இதெல்லாம் வந்து இன்னைக்கு ரோஸ்ட்டு பேசப்பட்ட ஒரு விஷயமா, இது 50% நமக்கு சாட்டிஸ்ஃபைட். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் பேசப்பட வேண்டிய விஷயங்கள் பல இருக்குது, அது நாளைக்கு பேசுவாரான்னு தெரில. ஒருவேளை அது இன்னைக்கே பேசியிருக்கலாம். என்ன அப்படின்னா அந்த வெள்ளிக்கிழமை எபிசோடில் மூஞ்ச நீ கண்ணாடியில் பாடுறா, என் கால் செருப்பு கூட சமமாக மாட்டேன், என் தூசு கூட சமமாக மாட்டேன், நான் யார் தெரியுமா, என் தராதரம் தெரியுமா, என் படிப்பெண்ண தெரியுமா, தொடர்ந்து திவாகர்கிட்ட வந்து எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி வந்து இதை கவுன்சிலிங் இல்லைன்னா கேட்டணும், திவாகர் நீங்கள் யாரும், உங்கள் பேக்ரவுண்ட் என்ன, உங்கள் படிப்பு என்ன, உங்களோட செருப்புக்கு சமம்னா யார் வருவா, இப்படி பல கிளாரிஃபிகேஷனை கேட்டு இந்த வீட்டில் அவர் வந்து ஓப்பன் பண்ணணும். இது மட்டும் இல்லாமல் பார்வதி உள்ளே உட்காந்து ஒருத்தவங்களை எப்படி ஆடணும் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், சுபிக்ஷா அப்படி பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களோட பர்சனலாக இறங்குறது. கமருதீன் இன்னைக்கு பேசினார்ல சுபிக்ஷா கிட்ட, அதாவது இங்கே இருக்க பெண்கள்கிட்டலாம் சேஃப் இல்லை, நான் பெண்களை தான் சொன்னேன் ஒன்னே சொல்லலை அப்படிங்கிறது, திரும்ப போயிட்டு ஒருத்தவங்களை ஒம்பளுக்குறேன்னு சொல்லிட்டு இவ்வளோ விஷயங்களை இன் டீட்டெயிலாக பேசாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயமும் இதெல்லாம் அவர் தட்டி கேட்டிருக்கணுங்கிறதும், உள்ள காணாமல் போன சில கண்டஸ்டண்ட்டை திரும்ப போன வாரம் கலையரசனை ஒரு ரோஸ்ட் போட்டு நீ வெளியே எடுக்க வச்சாரு, அந்த டேபிள் உடச்சதுக்கு இதெல்லாம் பேசினாரு. பட் கெமி வெளியில் தெரிஞ்சுதான், கெமியை காணும், விக்கல் விக்ரம காணும், நிறைய பேர் காணுன்றப்போ அவங்கள பற்றி என்ன பேச போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருந்தது. பட் அது வந்து நீங்கள் நடக்காத ஒரு விஷயம், அவங்க ஏமாற்றம் கொடுத்து அதனால 50% சாட்டிஸ்ஃபைட். ஈவன் இந்த மாதிரியான அட்வைஸ்லாம் கொடுத்தா மட்டும் நாங்கள் தெரிந்துருவோமாடா அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் பார்வதி இருக்காங்க. அது நம்ம எல்லாருமே தெரிஞ்சிச்சு. நாட் ஒன்லி பார்வதி கமருதீன், திவார் எல்லாமே சேதுபதி அங்கிட்டு போனதுக்கப்புறமா திரும்ப அவங்களோட வேலை ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட மைண்ட் செட்டில் கன்ஃபார்ம் இருக்குது என்ன அப்படின்னா, வாரத்தில் 6 நாள் 5 நாள் நம்ம இஷ்டத்துக்கு விளாட்றோம், ஒரு நாள் சேதுபதி வர்றதான் நம்ம இருந்தால் இன்னும் அதே மாதிரி விளாடுவோம், இல்லைனா எவிக்ட் ஆகி போவோம். பட் இருக்கிற வரையும் நமக்கு நெகட்டிவ்ல ஃபார்ம் தேடணுங்கிறதுல அவங்க வந்து ரொம்ப ஒரு முன்னிப்பாக இருக்காங்க. நாட் ஒன்லி பார்வதி, எல்லா ஹவுஸ்மேட்ஸுமே. அதனால் அவங்க திருந்த மாட்டாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சது. மாமா என்ன திருந்தலடாங்கிறத அவங்களுக்கு சரியான டேக்லைனாக இருக்கும். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த வீட்டிலேருந்து வெளியேற்றப்பட்ட நபர் யார் அப்படிங்கிறது நம்ம ஆதிரை இல்லாமல் இந்த வர கலையரசன் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நான் வீணா போவான்னு நினச்சிட்டு இருந்தப்போ ஆதிரை அமைச்சிட்டாங்க. அதுக்கான காரணம் என்னங்கிறது தெரியல. ஒரு ஆதிரை ஒரு நல்ல டஃப் ஃபைட்டர் தான். அவங்க சில இந்த காதல் அப்படிங்கிற ஒரு ட்ராக்கும் FJ கூட அவங்க நெருங்கி பழகின விதமும் உள்ள நம்ம காட்டப்பட்ட காட்சிகளும் பார்க்கப்பட்ட காட்சிகளும் மக்களுக்கு ரொம்ப ஆக்குவேர்டை கொடுத்து அவங்களுக்கு ஆதரவு கொடுக்க என்னன்னு தோணுச்சா என்னன்னு தெரியல. ஆதிரை இந்த வாரம் வெளியேற்றப்பட்டார். ஒருவேளை
உள்ள கேம் வந்து சூடு குறையுது, இல்லைனா எஃப்ஜே வந்து அடுத்து யாராவது ஒரு வைல்ட் கார்டில் ஒரு ஃபீமேல் கண்டஸ்டன்ட் வர்றப்போ அவங்க கூட நல்ல கெமிஸ்ட்ரியில் போகிறாரு, இல்லைனா அவருக்கு வேறு யார் கூட உள்ள கெமிஸ்ட்ரியில் போகிறாருன்னா திரும்ப வந்து ஆதிரை இறக்கிறதுக்கான பல வாய்ப்புகள் இருக்குது. ஆதிரை ஒரு டஃப் ஃபைட்டர் அப்படின்னால, ஏன்னா பிரவீன் காந்தி திரும்ப உள்ளே இறக்க மாட்டாங்க, அதே நேரம் அப்சரா உள்ளே இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஆதிரை வந்து உள்ளே இறங்கக்கூடிய ஒரு கேட்டகரி தான். ஸோ அவங்க வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே நேரம் வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம் பிரஜின். ஸோ விஜய் டிவி சீரியல் ஆர்டிஸ்டாக இருந்து திரைப்படம்லாம் நடிச்ச நடிகர் பிரஜின் வந்து இவ்வளோ வைல்ட் கார்டு என்ட்ரியாக போனதா நிறைய பேர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. உள்ள பார்த்த தரப்புகள் அது எந்த அளவு உண்மை அப்படின்னு தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லா சோஷியல் மீடியாஸ்லையுமே பிரஜின் வைல்ட் கார்டு என்ட்ரியாக வராரு அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட பார்வையில் என்ன எபிசோடு எப்படி இருந்தது? பார்வதி ரோஸ்ட், கமருதீன் ரோஸ்ட், திவாகர் ரோஸ்ட், ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆதிரை ரோஸ்ட், இவங்களோட ரோஸ்ட்டுகள்லாம் நீங்கள் எப்படி பார்த்தீங்க? விஜய் சேதுபதி இன்னும் இறங்கி செஞ்சிருக்கலாமா, இல்லை கடந்த வாரங்களுக்கு இந்த வாரம் எவ்வளோ பெட்டர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? ஸோ இதில் யார் இன்னும் டீப்பாக ரோஸ்ட் பண்ணியிருக்கோம், யாரெல்லாம் தப்பிச்சா, என்னென்ன விஷயங்களை விஜய் சேதுபதி மிஸ் பண்ணாரு, இவ்வளோ அட்வைஸ் பண்ணாலும் இவங்க திருந்துவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தோணுது? அதை தாண்டி ஆதிரை வெளியேற்றப்பட்டது ஃபேரா அன்ஃபேரா, அவங்களுக்கு பதிலாக யார் வெளியேற்றப்பட்டிருக்கலாம், அதே நேரம் உள்ள பிரஜின் வந்திருக்காரா, ஒருவேளை அவர் வந்தால் கேம் எப்படி இருக்கும், வேற யார் உள்ள வைல்ட் கார்டாக வரலாம், ஜெய்மணிவல் வரதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஒருவேளை அப்படியேப்பட்ட இன்ஃப்ளூயன்சஸ் மறுபடியும் உள்ள வந்து அந்த கேம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பல எதிர்பார்ப்புகளும் கருத்துக்களும் உங்களுக்கு இருக்கும். அந்த கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மாலை முரசு வைப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.